ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரத்த பொரியல் எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதை முதல்ல நல்லா 3-4 தரம் தண்ணி ஊற்றி இதில் முடியெல்லாம் இருக்கும், அந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி அந்த முடியெல்லாம் கையால் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை 2 முறை கழுவியாச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த சைஸுக்கு கையால் கரைச்சி விட்டு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் கரைக்காமல் இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ரத்த பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன மசாலா வேணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்குவோம். கடாய் காஞ்சிருச்சு. 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு. இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குவோம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்குவோம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சு சோம்பு சேர்த்துக்கிறோம் தாளிக்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு வச்சுருக்கிறோம். நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாயும் கூட சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு. அது கூடவே இந்த கரைச்சி வச்ச ரசத்தை சேர்த்துக்கிறோம். வாங்கினோடனே செஞ்சிடணும், இல்லைன்னா இது அப்படியே தண்ணியாக ஆயிரும் அந்த ரத்தம். கலர் சேஞ்ச் ஆகி சுண்டி வரட்டும். அது வேகட்டும். அதுக்குள்ளே அந்த வறுத்த மசாலாவை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிக்சியில். அது நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறம் அது கூட ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கணும். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். ரத்தம் உரையிறதுக்காக கடையிலே உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க ரத்தத்தில். நம்ம நிறையா போட்டுட்டோம்னா கரிச்சு போகும். லைட்டாக சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு பவுடர் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்து பொடியாக எடுத்துக்குவோம். இது கூட நம்ம பொடிச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் பூ சேர்த்துக்கிறோங்க இறக்க போகும்போது. அவ்வளோதான், நம்ம ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடித்து போட்டு செய்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தேங்காய் பூ போட்டு ஒரு சுற்றி விட்டு இந்த மாதிரி எல்லாம் குழப்பலான்னு வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்ல மணமாக நமக்கு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மசாலா இடித்து போட்டு செஞ்சால் ரொம்பவே வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.